பக்கத்து ஊருக்கு கரட்டுப்பாளையத்துக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்ததுங்க. அங்கே நம்ம பஸ்ஸில் இது வழியாக தான் பொள்ளாச்சி போகணுங்க. பஸ்ஸில் போகிறப்பவெல்லாம் இந்த மரங்க அடர்த்தியாக இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற இந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த மரங்கள் கிட்ட போய் நிற்கணும், அந்த காற்றை வாங்கணும்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்பேனுங்க. ஆனால் பஸ்ஸில் போகிறனால அது முடியாது. இன்றைக்கி வண்டியில் வந்ததுனால அந்த இடத்துல இறங்கி நின்று அந்த காற்றையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம்ங்க. நல்லா 2 சைடுமே இது மகோக்கனி மரம்னு நினைக்கிறேனுங்க. 6 மரம் அடர்த்தியாக பக்கம் பக்கமாக வச்சுருக்குறாங்க. 2 சைடுமே 2 சைடு இருக்கிற மரங்களுமே நிறைய வளர்ந்து அப்படியே பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக குழு குழு குழுன்னு காற்றோடு அடிச்சிட்டு இருந்ததுங்க. உட்கார்றதுக்கு சீட்டெல்லாம் அந்த இதுலேயே போட்டிருந்தாங்க, கல்லுலேயே. அதில் சித்தை உட்காந்து இளப்பாரலாம் போல் இருந்துச்சுங்க. கீழே காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அந்த அரசு பள்ளிக்கூடமும் அந்த மரங்களும் அந்த காங்கிரீட் ரோடும் நெஞ்சித்த நடந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த உட்கார்ற சீட்லையெல்லாம் வயசானவங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அவங்கள காணோம். மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், புவி வெப்பமயமாவதை தடுப்போங்கிற வாசகம் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அது இந்த மரங்க இருக்கிற இடத்துல நின்னா தான் அந்த மரங்களோட அருமையும், அது பெருசாகி நிழல் கொடுக்கையில் ஏன் மரங்களை நிறைய வளர்த்த சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. அது 2 சைடுமே அடர்த்தியாக அந்த ரோட்டுக்கும் அந்த மரங்களுக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக, அது ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் கூட அவ்வளோ சலுப்பு தெரியாதுங்க. அவ்வளோ நல்ல